மகா கும்பமேளாவில் நாடு முழுவதும் திடீரென ட்ரெண்டான மோனோலிசாவுக்கு ஹீரோயின் வாய்ப்பு தந்த இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா பாலியல் வன்கொடுமை வழக்கு ஒன்றில் சிக்கி கைது செய்யப்பட்டுள்ளார். இயக்குனர் அதிரடியாக கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் 3 நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் கடந்த ஜனவரி முதல் பிப்ரவரி இறுதி வரை 46 நாட்களுக்கு மகா கும்பமேளா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்துக்களின் மிகப்பெரிய புனித சங்கமமான இந்த கும்பமேளாவில் சுமார் 60 கோடி பக்தர்கள் பங்கேற்றதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த கும்பமேளாவில் பல்வேறு கவனத்தை ஈர்க்கும் சம்பவங்கள் அரங்கேறினாலும் பாசிமணி விற்ற மோனோலிசா போஸ்லே என்ற பெண்ணின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது. ஒரே இரவில் இந்தியா முழுவதிலும் மோனோலிசா பிரபலமடைந்தார். பல்வேறு மீடியாக்களும் யூடியூப் சேனல்களும் அவரது வீடியோக்களை பகிர்ந்தன. இதைத் தொடர்ந்து மோனோலிசாவுக்கு ஹீரோயின் வாய்ப்பு தேடி வந்தது. नमस्कार दोस्तों, मैं फिल्म डायरेक्टर सनोज मिश्रा। मेरे साथ आज प्रयागराज की सनसनी बनी हुई मोनालिसा है और आप लोगों से जैसे मैंने कहा था कि मेरी अगली फिल्म द डायरी ऑफ मणिपुर में मैं इनको कास्ट कर रहा हूं। பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மோனோலிசாவை தனது அடுத்த படத்தில் நடிக்க வைப்பதாக அறிவித்தார். டைரிஸ் ஆஃப் மணிப்பூர் என்ற அந்த படத்திற்காக மோனோலிசாவுக்கு 21 லட்சம் ரூபாய் சம்பளமும் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் இயக்குனர் சஞ்சய் மிஸ்ரா பாலியல் வன்கொடுமை வழக்கு ஒன்றில் சிக்கி டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லி உயர்நீதிமன்றத்தால் அவரது ஜாமீன் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றது. திருமணமான இயக்குனர் மனோஜ் மிஸ்ரா தனது மனைவி மற்றும் குடும்பத்துடன் மும்பையில் வசித்து வருகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியைச் சேர்ந்த 28 வயது பெண் ஒருவருக்கு கதாநாயகி வாய்ப்பு தருகிறேன் என ஆசை வார்த்தை கூறி வரவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணை 2020ஆம் ஆண்டு இன்ஸ்டாகிராம் மூலம் சனோஜ் மிஸ்ரா தொடர்பு கொண்டுள்ளார். படத்தில் வாய்ப்புகள் தருவதாக அவருக்கு ஆசை காட்டியுள்ளார். 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அப்பெண்ணை ஜான்சி ரயில் நிலையத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார். அவரை நம்பி வந்த பெண்ணை ரிசார்ட் ஒன்றுக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அதை தனது செல்போனில் வீடியோ எடுத்து வைத்து அப்பெண்ணை தொடர்ந்து மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின் தான் செல்லும் இடங்களுக்கெல்லாம் வரவழைத்து தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து வந்ததாக தெரிகிறது. மேலும் அவரை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி மும்பைக்கு அழைத்துச் சென்று லிவ்-இன் உறவில் வாழ நிர்பந்தித்ததாகவும் அந்த பெண் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் 3 முறை அப்பெண்ணை கட்டாய கருக்கலைப்புக்கு உட்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் மோனோலிசாவுக்கு வாய்ப்பு கொடுப்பதாக அறிவித்த பின்னர் அப்பெண்ணை கழற்றிவிட்டுள்ளார் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா. மேலும் போலீசில் புகார் கொடுத்தால் அந்தரங்க படங்களை வெளியிட்டு விடுவேன் என்றும் மிரட்டியிருக்கிறார். அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாத அந்த பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வந்த நிலையில் முன்ஜாமீன் கேட்டு அளித்த மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. அதன் பின் அவரை கைது செய்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கும்பமேளாவில் இளவரசியாக வலம் வந்த மோனோலிசாவின் ஹீரோயின் கனவு சில மாதங்களில் கலைந்தது கண்டு அவரது ரசிகர்கள் சோகமடைந்துள்ளனர்.